அவனுக்கு போயிட்டானுங்க, 2 பேரும் போயிட்டானுங்க. அது தெரியுதுடா, நிறைய தண்டாக்குது. ஒரு லாங் ட்ரைவ் போகணும், சென்னை பக்கத்துலேயே போகணும், அதுவும் ஃபேமிலி கூட நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா மோனோகோனா ஃபால்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட்னு நான் சொல்லுவேன். சென்னையிலேருந்து சுமார் 100லேருந்து 120 கிலோமீட்டர் வரும் இந்த மோனோகோனா ஃபால்ஸ். நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் டிஸ்டன்ஸ். சில பேருக்கு 130 கிலோமீட்டர் கூட காட்டலாம். எனக்கு 120 கிலோமீட்டர் காட்டுச்சு. அந்த மின்ட்டு வேசார்பாடி அந்த பக்கம் ரெட்டில் சைட்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு 90லேருந்து 70 கிலோமீட்டர் தான் வரும் இந்த மோனோகோனா. ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்டிஆர், ராமாராவ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க காரசாரமான உணவு ஹைட்ராபாதி டம் பிரியாணி, இதெல்லாம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். எனக்கு ஞாபகம் வர இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அங்கே இருக்க ரோட்ஸ் தான். ஒரு குக்கிராமத்துக்கு போனால் கூட அந்த ரோட்ஸ் அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஊத்துக்கோட்டை நாகலாபுரம் இதை சுற்றியே கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ஃபால்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னா இந்த ஒரு நாள் போதாது. அதனால் இந்த மோனோகோனாவை இன்றைக்கி நாங்கள் முடிச்சுருக்கோம். சுமாராக உங்கள் மேப்பில் 100லேருந்து 120 கிலோமீட்டர் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடைசி 5 கிலோமீட்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் பைக்கர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட்ஸ் தான். தண்ணியில் இறங்குறதுலேருந்து மண்ணில் ஓட்டுறது வரைக்கும், அது மட்டும் இல்லை கல் தான், ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். அந்த 5 கிலோமீட்டர் என்ஜாய் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வண்டி 100 சிசிக்கு மேலே எந்த வண்டியாக இருந்தாலும் ஓகே, பட் கியர்லெஸ் வண்டி வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க.
கிட்டத்தட்ட 4 ரிவர் கிராசிங் பெட் போகிற வழியில் இருக்குது. இதுக்காக தான் நான் கியர்லெஸ் வண்டி வேணான்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் தான் எப்பயும் போல். ஃபஸ்ட் கியரை போட்டு நல்லா முறுக்குன்னு முறுக்கி விட்டோன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். பட் ஸ்டெடியாக போங்க, நிறைய கல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் சுத்தமாக பேலன்ஸே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 3 ரிவர் கிராசிங் பெட்டில் பார்த்தோம்னா சைலன்சர் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. ஸோ வண்டியை எங்கேயுமே ஆஃப் பண்ணிடாதீங்க. அப்புறமா ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இன்ஜினை பிரிக்கிற மாதிரி ஆகிடும். என்னதான் நம்ம வளர்ந்துட்டாலும் இந்த தண்ணி, அருவி, குளத்தை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மனசு குழந்தையாக மாறிடுது. நான் குழந்தையாக மாறின தருணங்கள் இங்கே எக்கச்சக்கமாக இருந்தது. கீழே வெறும் 3லேருந்து 5 அடிக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் மேலே 40லேருந்து 50 அடி வரையும் வரும். ஸோ நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் அங்கே இறங்குங்க. பல பேர் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. கொஞ்சம் சில பேர் சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு பாட்டிலை கீழே உடச்சிடுறாங்க. ஸோ பாட்டில் பீசஸ் அங்கங்கே செதறி கிடக்கும். ஸோ பார்த்து பத்திரமா வாங்க. நாங்கள் இங்கே ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த லாஸ்ட் ரிவர் பெட்டை என்னால் க்ராஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வழியும் இருக்குது. பட் அந்த வழி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் போங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு சுமார் 1 ஹவர் சுற்றணும் இந்த ஊரையே.
மட்டும் இல்லாமல் டவரும் கிடைக்காது நீங்கள் ஊருக்குள்ளே வர வரைக்கும். ஸோ உங்களால் மேப்பும் போட முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ரூட்டை பிடிச்சிட்டோம். அதுக்குள்ளே என்னோடய கேமராவாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், பேட்டரி ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்தோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய். மறுபடியும் வேறு ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நாடோடி மனோஜ்.